Hello friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல தான் இருக்கோம். அகைன் பண்ண ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி நீங்க நம்ம எந்த ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் தேவைப்படுற முக்கியமான ஒரு லைட் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அப்படி எடுத்து வந்த ப்ராடக்ட் தான் கோடக்கோட ஸ்டிக் லைட் தான் பார்க்க போறோம். இது வந்து 100 வாட்ஸ் ஒரு லைட். வாங்க இந்த ப்ராடக்ட் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். கோடக்கோட ஸ்டிக் லைட் வாங்க இத நம்ம ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டைரக்ட் கரண்ட்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிப் லைட். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போற ப்ராடக்ட் S1500 RGB லைட். இது பாத்தீங்கன்னா நீங்க போட்டோகிராஃபி பிகினர்ஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு நல்ல ஒரு லைட். இது பாத்தீங்கன்னா 100 வாட்ஸோட லைட். ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா லைட்டை வந்து நம்ம வெளிச்சத்தை கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க எல்லா இதுலயும் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜர் போடுற பின் கொடுத்துருக்காங்க ரைட் சைடுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு குட்டி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் ஆன் பண்ணி காட்டுறேன். அது கீழே பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, மோடு. அதுக்கப்புறமே வந்து இங்க நம்ம லைட் ரைஸ் பண்றது மைனஸ் பண்றது அதெல்லாம் யூஸ் பண்றது கொடுத்துருக்காங்க. இது சின்ன ஒரு நாப் பாத்தீங்கன்னா ரெசூம் பண்ணிக்கோ. இது சின்ன ஒரு நாப் பாத்தீங்கன்னா நம்ம டிசி கரண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நம்ம மேல ஆன் பண்ணிடணும். நம்ம வந்து பேட்டரி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கீழே ஆன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஸ்டாண்ட்ல வந்து த்ரெட் லாக் பண்ற மாதிரி ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதுல ஆன் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸை பத்தி நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோவா தான் இருக்கும். ஸோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாத்தீங்கன்னா நம்ம இது கையிலே ஓப்பன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு பவர் பட்டன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேட்டரியில வச்சிருக்கனால ஆன் பண்ணணும்னு ஆன் ஆயிடுச்சு. நம்ம டிசில வச்சு ஆன் பண்ணா ஆன் ஆகாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட் லைட் வந்து 40% இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஒயிட் லைட் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த நாப் மூலியமா உங்களுக்கு 60 100 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பிரைட்னஸ் கம்மி பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பட்டனே ஒரு தடவை லாங் ப்ரெஸ் பண்ணா அதுக்கப்புறம் கீழே இருக்க சேஞ்ச் ஆகும். கீழே இருக்க சேஞ்ச் ஆகும். திருப்பி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணா அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மோடு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மோடு, இது ஒரு மோடு. மொத்தம் வந்து 3 மோடு கொடுத்துருக்காங்க. நான் என்னன்னு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஆன் பண்ண போறோம். இதுதான் பவர் பட்டன். இதில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் கீ மோடுன்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மைனஸ் ப்ளஸ் பண்றது. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மைனஸ் ப்ளஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேனோட இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த 3 மோடு இருக்கும். ஒன்று வந்து சிசிடி, அதுக்கப்புறம் HSL, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு விருப்பப்பட்ட கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அதுவே ஸ்டார்டிங் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா தான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் நம்ம கற்றுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கியூட்டான ரிமோட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அதுக்கப்புறம் வந்து ரிமோட் கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருக்காங்க. கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட்டப்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிரைட்னஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ். இது பார்த்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சர் சிடி, கலர் டெம்பரேச்சர் மைனஸ் அண்ட் ப்ளஸ். இது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. பட் இது நம்ம வந்து ரெகுலேட்டர் பிரைட்னஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிமோட்டில் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. கேட்லாக் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆஃப் ஆன் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ரிமோட்டு. இதில் வந்து நம்ம எப்படி சேஞ்சஸ் பண்ணி லைட்டிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சிசிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மி பண்ண கேண்டில் லைட் மாதிரி வருது எல்லோயிஷா. நம்ம அதிகம் பண்ண ஒயிட் லைட் வருது. அவ்வளோதான் அந்த சிசிடிவில் அவ்வளோதான் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா HSL அதை பற்றி தான் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து இப்போ நம்ம மோடு HSL மாற்றிடும். HSL மாற்றினோம்னா வந்து ஃபஸ்ட்டு ரெட் லைட் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி தான் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ்ஸு கலர் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கலர் அவ்வளோ சேஞ்சஸ் ஆகாது. இப்போ வந்து கலர் டெம்பரேச்சர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண உங்களுக்கு கலர் மாற தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அதில் அது மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் லைட்டு நம்ம வந்து ரெகுலராக கலர் டெம்பரேச்சர் வந்து ஸ்பீடு ஸ்லோவா அதை எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமானது எஃபெக்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், எஃபெக்ட்ஸ் தான் நம்ம முக்கியமானது. நம்ம CPU பார்த்துறோம், HSN பார்க்குறோம், அடுத்து நம்ம அது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா CCTனால ஒரு ஒயிட் லைட் தான் எரியும். நம்ம கம்மி பண்ண கேண்டில் லைட் எரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா HL பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரெட் லைட் தான் வரும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கனால ப்ளூ லைட் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்ம எஃபெக்ட்ஸ் தான். எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே F அண்ட் X கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே F வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த நாபில் அட்ஜஸ்ட் பண்ணால் ரிமோட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கீழே S மட்டும் தான், டெம்பரேச்சர் மட்டும் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரெகுலேட்டர்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நாங்களே ஒன்று யூஸ் பண்ண தான் கற்றுக்கிட்டோம். சரி, நீங்களும் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. வாங்கினீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் ஆனீங்கன்னா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்னு ஒன்று பட்டன் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த லைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலராக மாறுது. அது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் வேணுமா இல்லை வந்து ஒரேடியாக எரியணுமா எப்படி நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் கொடுத்துருக்காங்க கீழே. அது பார்த்தீங்கன்னா நம்ம கலர் டெம்பரேச்சரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 இதாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாஷ் லைட் மாதிரி மினி எரியும். அடுத்தது 3rd ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஸ்லோவாக எரியும். கொஞ்சம் ஸ்லோவாக ஃப்ளாஷ் லைட் மாதிரி எரியும். ஃப்ரெண்ட்ஸ், எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 மோடு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 வந்து ஒயிட் தான். ஒயிட் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து ஸ்பீடு மட்டும் கண்ட்ரோலாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. அது வந்து ஃபஸ்ட்டு எரியுது அதோட செட்டப் தான், அதை நம்ம மாற்ற முடியாது. அதோட ஸ்பீடை மட்டும் தான் நம்ம வந்து டூரேஷன் படி மாற்ற முடியும். அதுக்கு தான் வந்து டெம்பரேச்சர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி ரன்னிங் ஆகிட்டு இருக்கோ அதோட ஸ்பீடை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிடி பண்ணிங்கன்னா 3 ஸ்டெப்பில் ஸ்பீடை மட்டும் 3 ஸ்டெப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி. இது செகண்ட் ஸ்டெப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். கலர் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கும் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ 3rd ஸ்டெப் பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக கலர் சேஞ்சஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் இந்த லைட்டை பற்றி ஏதாவது தெரியுன்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஏதாவது தெரியுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணோன்னா கூட சொல்லுங்கள். நாங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் எடுத்து வீடியோ பண்ணுறோம். எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சார்ஜரை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. AC/DC அடாப்டர். இது வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 240 வோல்ட்டு 60 ஹெச் செட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் வரைக்கும் நீங்கள் பவர் கேபிள் வரும். அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவைப்படுச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் கேபிள் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வந்து லைட்டிங் பேக்கப் வருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட நோக்கமே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ இதோட இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கும் வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் சித்திக் அண்ட் கேமராமேன் பை சுகன். பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு